ஹியூமன் நேச்சர் இப்படி தான் இருக்குது. அதாவது ரொம்பவுமே எல்லாருமே செல்ஃப் சென்ட்ரிக்காக இருக்காங்க. ஹியூமன் நேச்சர் செல்ஃப் சென்ட்ரிக்காக இருக்கவங்களும் இருக்காங்க, செல்ஃப் சென்ட்ரிக் இல்லாமல் இருக்கவங்களும் இருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீஷீஸும் தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறேன். நம்ம மேலே வரணும் தான் நினைப்பாங்க எல்லாருமே. எத்திக்ஸு, மொராலிட்டி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சொசைட்டியானால் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு நம்மளோட சொசைட்டியில். ஒருத்தவங்க எத்திக்ஸ் பார்த்து நடக்குது. எனக்கு எது பர்சனல் பெனிஃபிட்டோ அதுக்காக தான் நான் நடப்பேன். ஏன்னா ஹியூமன் நேச்சர் அந்த மாதிரி டிஃபைன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சொசைட்டி இருக்கிறப்ப அதில் நீங்கள் எப்படி நேவிகேட் பண்ணி மேலே வர முடியும்? கரெக்டாக இருந்து வர முடியுமா? இல்லை இப்போ சொசைட்டி ஃபாலோ பண்ணுற அதே விஷயத்தை தான் நீங்களும் ஃபாலோ பண்ணி ஆகணுமா அப்படின்ற கொஸ்டின் வந்து யாரெல்லாம் மேலே வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வரும். பிகாஸ் இந்த லைஃப் இப்போ இருக்க இந்த ஸ்டூடெண்ட் லைஃப் நீங்கள் இருக்கிறது வந்து வெரி ஷார்ட் ஸ்பேன். டக்குன்னு அது மாறிடும். வில் பி கெட்டிங் இன்டு ரியல் லைஃப். ரியல் லைஃப் இஸ் ஹைலி காம்படிட்டிவ். வில் பி ஃபேஸ் வித் லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். நீங்கள் உங்களுக்கு வேணுமோ வேணாமோ லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இருக்கும். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்காமல் போகும். நிறையா விஷயங்களில் அடி விழுகும், பயங்கரமாக விழுகும். அதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்டெப்பை தாண்டி தான் மேலே வந்தாகணும். ஒரு சிலர் தான் வருவாங்க, ஒரு சிலர் போதும் இருக்கதே போதும் அப்படின்னு செட்டில் ஆகிடுவாங்க. எனக்கு போதும், அதுக்கு மேலே என்ன? ஏன்னா அவங்க எப்படின்னா ஹியூமன் நேச்சர் அவ்வளோதான், எனக்கு விதி போதுன்ற லெவலுக்கு வந்துடுவாங்க. இல்லை இதுக்கு மேலே கம்ப்ளீட் பண்ண வேணான்ற நிலைமைக்கு வந்துடுவாங்க. நீங்கள் எந்த ஃபிலாசபர் எடுத்துக்கிட்டிங்கனாலும், பொலிட்டிக்கல் தியரியாக இருக்கணும், ரிலீஜனாக இருக்கணும், ஈவன் புத்தாவாக இருக்கட்டும், அவர் சொன்னது வந்து லைஃப் இஸ் சஃபரிங் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். அது ட்ரூ. லைஃப் இஸ் சஃபரிங் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஹியூமன் நேச்சர். எல்லாரோட லைஃபுமே சஃபரிங் தான். ஏன்னா வி வில் பி லூசிங் அவர் லவ்ட் ஒன்ஸ் அட் சம் பாயிண்ட். ஈவன் நம்மளே கூட வெரி டிஃபைன்டு டைம் ஃப்ரேமில் தான் நம்ம இருக்கோம். அட் சம் பாயிண்ட் வி ஹேவ் டு வெக்கேட் திஸ் வேர்ல்டு. ஒன்றும் டவுட் இல்லை, வெளியில் போய் தான் ஆகணும். இந்த அடலசன்ட் பீரியட் கொஞ்ச நாள் தான், எங்கே இருக்கிறது கொஞ்ச நாள் தான், வயசான பீரியட் அது கொஞ்சம் நாள். வயசானவங்கள்டெல்லாம் கேட்டால் நிறையா பேர் ஐ வாண்ட் டு ஹேவ் அ க்ளீன் டெத் அப்படின்வாங்க. அதுதான் அவங்களோட விஷாகவே இருக்கும். நல்ல சாவு வரணுன்றது அவங்க அதை அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆசையாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா டெத் கேன் கம் இன் எனி வேஸ். ஸோ லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் சஃபரிங்ஸ். நீ என்ன பொசிஷன் போனாலும் இருக்கும். அதை எப்படி ரெடியூஸ் பண்ண முடியும்? ரெடியூஸ் பண்ண முடியுமா? அதை ரெடியூஸ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் அதை அக்ரிவேட் பண்ணாமல் இருக்க முடியும். ரொம்ப ஸ்டூப்பிடாக நம்ம நடந்துக்கிட்டோன்னா சஃபரிங்கை இன்னும் அதிகமாக்கிடுவோம். இருக்க சஃபரிங் பார்த்தாதுன்னு எக்ஸ்ட்ரா சஃபரிங்ஸ் நம்ம உள்ளே ஆட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். பட் இருக்க சஃபரிங் போதுன்னா நிறைய இடத்துல க்ளீனான டெசிஷன்ஸ் எடுத்தாகணும். ஸோ சஃபரிங்ஸ் இல்லாமல் லைஃப்பில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் வரும். இல்லை ஒரு சிலர் இப்போயே கூட ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சம்திங் க்ரானிக் ப்ராப்ளமாக இருக்கும். பல வருஷமாக சின்ன வயசுலேருந்தே நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ப்ராப்ளம். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாது. சிலருக்கு இப்போ ரீசெண்டாக வந்திருக்கும் ப்ராப்ளம். அது எதுனாலனாலும் இருக்கலாம். ஒரு வேளை அம்மா அப்பா ஃபினான்ஷியல் கண்டிஷனில் இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸ்னால இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்னால இருக்கலாம், இல்லை ஒரு பியர் ப்ரெஷர்னால இருக்கலாம், இல்லைனா ஆஃபீஸில் போகிறவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதில்ல, ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற ப்ரிஃபரன்ஸில். ஒரு சிலர் வந்து ரொம்ப புள்ளி பண்ணுவாங்க, ஒரு சிலர் இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எல்லாம் ரொம்ப இன்ஜஸ்டிஸ் நடந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி என்ன ரீசன்னாலனாலும் இருக்கலாம் அந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் இருக்கிறப்ப சில நேரத்தில் வந்து தே வில் லூஸ் தேர் லவ்ட் ஒன்ஸ். வெளில போயிட்டான். அதெல்லாம் ரொம்ப சொல்லவே முடியாத ஒரு ப்ராப்ளம். இது எல்லாமே சஃபரிங் இருக்கும் லைஃப்பில். இதில் இருந்து அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பெட்லேருந்து எந்திரிக்க கூட தோணாது. ஒரு நாள் அப்படி இருந்தால் பரவாயில்ல. ஒரு சிலருக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக தோணாது, 2 வருஷம் தோணாது, லைஃபே தொலைச்சிருவாங்க என்டையராக. அந்த மாதிரி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். லைஃப் ஸ்கில் ட்ரைனிங்கில் இருக்கிற ஐ வாஸ் த லைஃப் ஸ்கில் ட்ரைனர் அட் எனிசர். அப்போ ஐ ஹவ் சீன் பீப்புள் who have suffered like this. ஒரு 7th ஸ்டாண்டர்ட் ஒரு பையன் ஐ எம் டிஸ்கஸிங் வித் ஹிம். லைஃப் ஸ்கில் ட்ரைனிங் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது. இஸ் அ டாப்பர், கிளாஸ் டாப்பர். அந்த இயர் ஹி ஃபெயில் இன் திஸ் எக்ஸாம். வந்துட்டு திரும்ப 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அப்போ வி ஆர் ஆஸ்கிங் எதுனாலப்பா என்ன ஆச்சுன்னொன்னா, இந்த மாதிரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு பையன் கூட போயிட்டா அப்படின்னா. ஜஸ்ட் 7th ஸ்டாண்டர்டாக ஹி டோன்ட் நோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு. மைபி கொஞ்சம் சிரிக்கிற விஷயந்தான். இட் ஹேப்பன். உண்மையாக நடந்த ஒரு விஷயம். அவனால் அதை ஹேண்டில் பண்ண தெரில. ஹி லாஸ்ட் ஹிஸ் லைஃப். நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன் இப்போ இன்னொரு வருஷம் படிக்கிறான்னா அவனோட கரியர் வந்து இப்போ பயங்கர கொஸ்டின் மார்க்கில் இருக்குது. அவன் ஒரு சர்டன் பாயிண்ட் வந்துட்டு ஐயோ இதை இருக்கா நம்ம இப்படி பண்ணோன்னு நினச்சி பார்க்குறப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவன் கையில் இருக்காது. லாஸ்ட் அந்த வயசுலேயே பீப்புள். பட் சரி அந்த சின்ன பையன். ஆனால் இப்போ வரைக்குமே அட் யுவர் ஏஜ், அட் அடலசன்ட் ஏஜ், இதுக்கு அடுத்து கிராஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து லைஃப்பில் வரும். இந்த மாதிரி அது எஸ்பெஷலி இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் தான் ரொம்பவுமே கஷ்டமான ப்ராப்ளம். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சூசைட்ஸ்லாம் ரொம்ப காமனாக இருக்கும்.
யாருமே ஒரு அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, தம்பி தங்கச்சி இறந்துட்டாங்க, சூசைட் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, என்னோடய ஒய்ஃப் இறந்துட்டாங்க, என்னோடய லவ்வர் இறந்துட்டாங்க அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இப்போ அது நல்லா குறைஞ்சிருச்சு. பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில், ஏன்னா அது அந்த பெயின் வந்து இட்ஸ் அன்பேரபிளாக இருக்கும். எப்பயுமே லவ்ட் ஒன்ஸ் வந்து போயிட்டாங்கன்னா, இட் குட் பி ஒரு அம்மா அப்பாவை கூட இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம் லவ்ட் ஒன்ஸ். இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இஷ்யூமே நம்ம நீங்கள் பயங்கரமான ஒரு ட்ரீம் பண்ணி வச்சுருக்கீங்க கரியரில், அது நடக்கலை அப்படின்னா இட்ஸ் அ ஹியூஜ் பெயின். அந்த அந்த பெயினை வந்து வெளியில் வர்றதுக்கு எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. என்ன பண்ணணும்னு யாருக்குமே தெரியாது. See, I'm telling you, இது வந்து I took this from the lecture of Mr. Jordan Peterson. அவரோட லெக்சர்லேருந்து அதை எடுத்தேன், which was highly meaningful. அவர் சொல்லியிருந்தது, and I want to share this. Antidote of suffering is meaningful life and growth. எப்போ உங்களோட லைஃப்பை வந்து ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்தோட அட்டாச் பண்ணுறீங்களோ அப்போ அந்த சஃபரிங் குறைய ஆரம்பிச்சிடும். விச் ஒரு மீனிங்ஃபுல்லாக பயங்கரமாக சொசைட்டியை நான் போய் சர்வ் பண்ண போகிறேன், உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன். வி ஆல் ஹேவ் இன்சஃபிஷியன்சிஸ். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். எந்தெந்த இடத்துல நான் வீக்காக இருக்கேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கலாக 5 டைப்பில் நம்ம பிரித்தோம். பயாலஜிக்கல், ஃபிசிக்கல், ஸ்பிரிச்சுவல். வி மைட் பி ஃபிசிக்கலாக வீக்காக இருக்கலாம், இன்டலெக்சுவலாக வீக்காக இருக்கலாம், இல்லை இமோஷ்னலாக வீக்காக இருக்கலாம், சோஷியலாக, ஃபினான்ஷியலாக, நிறைய இடத்துல நம்ம வீக்காக இருக்கலாம். அது வீக்னஸ்ன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் ஒர்க் பண்ண முடியும். உங்களோட பெட்டர் ஃபார்மில் யூ ஹேவ் டு பிரிங். இப்போ நான் ரீசெண்டாக பார்க்குறேன், நிறையா மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, இருக்கிறத அப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் இருக்காங்க. இருக்கிறது போதும், ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ ஆம். என்னோட பாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு அதை பார்க்கும்போதெல்லாம் whenever I see the people, I see sheer stupidity. அவங்களால எவ்வளவோ ஹைட்ஸ் போக முடியும், அவங்களால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஆனால் இது போதும், எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் ஃபிசிக்கல் ஃபார்முமே ரொம்ப மோசமாக இருந்தது. இது என்னோடய ஃபார்ம், லைஃப் இப்படி கொடுக்கல, இந்த மாதிரி ஆக்கியிருக்காங்க. இல்லை கொடுத்துருக்கிறது வேறு, இந்த மாதிரி ஆக்கிட்டது வேறு. அவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும். பட் இதை ஒரு ப்ரௌடான மொமெண்ட்டாக எடுத்துகிட்டு ஒரு இன்னஃபிஷியன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் கூட இல்லை. இதை பேஸ் பண்ணி இப்போ நிறையா மூமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ இன்னஃபிஷியன்சியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா தான் அந்த இன்னஃபிஷியன்சியை ஓவர் கம் பண்ணுறதுக்கான எஃபர்ட் போட முடியும், மேலே வர முடியும். ஒரு யூ ஹேவ் டு செட் அ எய்ம். அந்த 10 இயர்ஸ் கழிச்சு நான் அந்த இடத்துல இந்த மாதிரி இருப்பேன்னு ஒரு எய்ம் இருக்கும். நான் எல்லாருக்குமே இருக்கும், நான் இந்த இடத்துக்கு வரணும்னு. சம் ஆஃப் யூ நிறையா பேர் பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் சொன்னீங்க, நிறையா பேருக்கு இருக்கலாம். ஐ வாண்ட் டு பிகம் அ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் திஸ் ஸ்டேட், எல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரின்னு இருக்கேன். இந்த இடத்துல இருக்குது அந்த ஐடியல். நீங்கள் இங்கே இருக்கீங்க. இங்கேருந்து அங்கே ரீச் பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்றது இருக்குது, ப்ராசஸ் இருக்குது. ப்ராசஸ் எல்லாத்துக்குமே ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணால் அதை ரீச் பண்ண முடியும். இப்போ உங்கள் முன்னாடி இருக்கிறது 2 சாய்ஸ் தான். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒன்று இருக்கும். நீங்கள் உங்களோட ப்ரெசன்ட் செல்ஃபை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்களோட ட்ரீமை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறீங்களான்றது தான் சாய்ஸ். உங்கள் ட்ரீமை சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்படியே இருக்கலாம் வாழ்க்கை ஃபுல்லாக. இல்லை உங்கள் ப்ரெசன்ட் செல்ஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி மூவிங் ஆன். இந்த செல்ஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணால் அடுத்த ஸ்டெப் போவீங்க, அதையும் சாக்ரிஃபைஸ் பண்ணால் அடுத்த ஸ்டெப் போவீங்க. பட் இட்ஸ் எ இம்ப்ரூவ்மெண்டல் ப்ராக்ரஸ், இம்ப்ரூவ்மெண்டல் ட்ராக். இதில் போனீங்கன்னா அந்த இடத்த ரீச் பண்ணிட முடியும் ஒரு பாயிண்டில். பட் ரீச் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்றது இட்ஸ் இண்டிவிஜுவல் சாய்ஸ், உங்களோட இண்டிவிஜுவலோட சாய்ஸ். அது இப்போ வந்து லைஃப்பில் யுவர் கிட்ஸ் இந்த டைமில் எதுவும் பெருசாக தெரியாது. பட் ஒன்ஸ் யூ மூவ் அவுட், 1 year in 25, 1 year in 30 போகிறப்ப இதே ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா சொசைட்டி will not see you the way it is seeing you right now. It will see you in a different way. And also, as I said before, life is filled with sufferings. ஒரு ப்ராப்ளமும் வர்றப்போ இந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களை அட்டாச் பண்ணீங்க, உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்த நாள் உங்களால் எந்திரிச்சு ஆக்டிவாக ஒரு ஒர்க் பண்ண முடியும். அப்படி மீனிங்ஃபுல்லாக எது கூடயுமே நீங்கள் அட்டாச் பண்ணலை அப்படின்னா, ஈவன் ஃபார் கோயிங் ஃபார் ஜிம் என்ன நான் ப்ராப்பராக வச்சுக்கணுன்றது இட்ஸ் வெரி ஹைலி மீனிங்ஃபுல் திங். அதில் இருந்தால் கூட அடுத்த நாள் மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் கரெக்டாக அதுக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா சஃபரிங் வர்றப்ப யூ வில் பி லைங் இன் த பெட், கீழே கால் கூட வைக்க முடியாது. அந்த டேர்ம் ஃபுல்லாக அந்த போயிட்டே இருக்கும், ரொம்ப மோசமாக. யூ ஷுட் டெவலப் தட் ஸ்ட்ரென்த், கரேஜ் டெவலப் பண்ணி ஆகும்.